அதாவது இப்ப இந்த எலக்ஷன் வந்தோனே ஒரு மாரி கன்ஃப்யூஷனா இருக்கு. அதான் 2026னாலே ஒரு மாரி யார் ஜெயிக்க போறா அப்படின்னு நம்மளால யோசிக்கவே முடியல. வழக்கம் போல என்ன டிஎம்கே ஜெயிப்பாங்க, இல்ல ஏடிஎம்கே ஜெயிப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா இப்ப டிவிக்கேன்னு ஒரு கட்சி வந்ததுனால, எது எங்கிட்டு சதறப்போகுது, எது எங்கிட்டு பதறப்போகுது அப்படின்னு ஒண்ணுமே தெரியல. யார் ஜெயிப்பாங்க, யார் தோப்பாங்க, ஒரு மாரி கன்ஃப்யூஸ் ஸ்டேட்மெண்ட்டாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வந்து பார்த்தோம் அப்படின்னா, டிஎம்கே வந்து ஓரளவு இப்போ வந்து அதாவது கூட்டணியில வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஏடிஎம்கே மட்டும் நாங்க மட்டும் என்ன குறைச்சலா, நாங்களும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்ப தான் அவங்க கூட்டணி வந்து வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது போன எலக்ஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது என்டிஏ பிஜேபியோட அவங்க போடல. தனிச்சா நின்னு தான் போட்டியிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப என்டிஏயோட அவங்க கூட்டணி சேர்ந்திருக்காங்க. அதாவது தனிச்சுன்னா அ பிஜேபி இல்லாம அவங்க கூட்டணி போட்டாங்க. இப்ப பிஜேபியோட கூட்டணி போடுறாங்க. அது மட்டும் இல்ல தேமுதிக, பாமக, டிவிகே எல்லாமே வருது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஆனா யார் யார் வராங்க அப்படின்றது இன்னுமே கன்ஃபார்மா தெர்ல. அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் அப்படின்னு நெனைப்போம். ஆனா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அதாவது டிடிவி தினகரன், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஓபிஎஸ், அதுக்கப்புறம் செங்கோட்டையன் இவங்க 3 பேருமே கட்சிய விட்டு நீக்கிட்டாரு. அவங்க 2 பேரும் கட்சிய விட்டு விலகிட்டாங்க. செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதாவது அவரோட பதவி எல்லாமே புடிச்சுட்டு உறுப்பினரா வச்சிருந்தாங்க. ஆனா, நேத்தி தினம் பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து அடிப்படை தொண்டன்றதுலருந்தே புடிச்சு வெளில தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஈரோட்ல குள்ளம்பாளையத்துல அவரோட வீட்ல வந்து இன்னைக்கு எல்லா செய்தியாளர்களும்